ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பருவம் பார்த்துட்ருக்கோம். இதில் பீஷ்மரையும் துரோணரையும் கடிந்து கர்ணன் பேசினதை அடுத்து விதுரர் கர்ணனை கண்டித்து பேசுகிறாரு. திருதராஷ்டிரன் மகன்களுக்கு உள்ளது மாதிரியே ராஜ்யத்தில் பாண்டவர்களுக்கும் சம உரிமை உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நீ அவங்களுக்கு பாதி ராஜ்யத்தை பிரித்து கொடுக்கறது தான் உத்தமம் அப்படின்னு திருதராஷ்டிரன் கிட்ட சொல்கிறாரு. மேலும் சகுனி, கர்ணன், துரியோதனன் இவங்களுடைய யோசனை குலநாசத்திற்கு வழி செய்யும். அவங்க எல்லாருமே அனுபவம் இல்லாதவங்க, விவேகம் இல்லாதவங்க. துரியோதனன் பிறந்த போதே இவனால் மன்னர்களும் மக்களும் அழிய போகிறாங்கன்னு நான் உனக்கு முன்னாலேயே சொல்லியிருக்கேன். அதனால் பீஷ்மர் துரோணருடைய யோசனைப்படி பாண்டவர்களுக்கு பாதி ராஜ்யத்தை சந்தோஷமாக கொடுக்கறது தான் தர்மம். இல்லைன்னா உன்னுடைய குலம் நாசமடையும் அப்படின்னு திருதராஷ்டிரன் கிட்ட விதுரர் சொல்கிறாரு. எல்லா யோசனையும் கேட்டுக்கிட்ட திருதராஷ்டிரன் ஒரு முடிவுக்கு வர்றாரு. விதுரா, நீ சொல்கிற மாதிரி இந்த தேசத்தில் என் மகன்களுக்கு இருக்கிற சம உரிமை பாண்டுவின் மகன்களுக்கும் உண்டு. பாண்டவர்கள் துருபதன் மகளான திரௌபதியை மணந்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தான் கொடுக்குது. நீ பாஞ்சாலத்துக்கு போய் பாண்டவர்களையும் அவர்களுடைய தாயான குந்தியையும் திரௌபதியையும் இங்கே கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு திருதராஷ்டிரன் சொல்லும்போது சரின்னு விதுரர் பாஞ்சாலம் புறப்பட்டு போகிறாரு. பாஞ்சாலத்தில் விதுரர், அதாவது துருபதனுடைய தேசம் பாஞ்சாலம், அங்கே விதுரர் பாண்டவர்களை சந்தித்து திருதராஷ்டிரருடைய அழைப்பை சொல்கிறாரு. துருபதனையும் கிருஷ்ணரையும் பாண்டவர்கள் கலந்து ஆலோசனை செய்கிறாங்க. விதுரர் தங்களுக்கு நன்மையைத்தான் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால் திருதராஷ்டிரன் அழைப்பை ஏற்று கிருஷ்ணன், விதுரர், துருபதன் மகனான திருஷ்டத்யும்னன், திரௌபதி, குந்தி தேவி ஆகியோரோட பாண்டவர்கள் அஸ்தினாபுரம் புறப்பட்டு வர்றாங்க. அவங்கள வரவேற்க திருதராஷ்டிரன் மிகச்சிறந்த ஏற்பாடுகளை செய்கிறாரு. பாண்டவர்கள் வருகையை அறிந்த மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாண்டவர்கள் மக்களுடைய சந்தோஷ ஆரவாரத்துக்கிடையே அஸ்தினாபுர நகரத்தில் பிரவேசம் செய்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா. இதோட தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபாதுக்கு ஜெய். ஹரி போல்.